வணக்கம் நண்பர்களே. அயோத்தி பிரச்சனையில் அயோத்தியில் கோயில் கட்டுவதா, அந்த இடத்தில் அந்த மசூதி இருந்த இடத்தில் இடிக்கப்பட்ட அந்த மசூதி இருந்த இடத்தில் கோயில் கட்டுவதா, கோயில் கட்டுவதற்கு இந்து அமைப்புகளுக்கு உரிமை இருக்கிறதா? அந்த உரிமை போராட்டம் மிக நீண்ட கால வரலாறாக இருந்தது. அதில் தீர்ப்பு வழங்கிய பொழுது சந்திரசூட் அவர்கள் அந்த இடத்தில் கோயில் கட்டிக்கொள்ளலாம், அதற்கு பதிலாக வேறொரு இடம் ஒதுக்கப்பட்டு அதில் நீங்கள் மசூதி கட்டிக்கொள்ளுங்கள் என்று தீர்ப்பளித்தார். தீர்ப்பளித்த நீதிபதிகளில் ஒருவர் சந்திரசூட். இந்த தீர்ப்பை அளிக்கும் பொழுது, இந்த தீர்ப்பு வெகு வருடங்களாகிவிட்டது. இந்த தீர்ப்பு அளிக்கும் பொழுது நான் கடவுளின் முன்னால் உட்கார்ந்து பிரார்த்தனை செய்தேன், தியானம் செய்தேன். அந்த தியானத்தின் வழியாக எனக்கு கிடைத்த பதில்தான் நான் தீர்ப்பு எழுதுவதற்கு முன் அந்த தியானத்தில் கிடைத்த பதிலில் தான் நான் தீர்ப்பை சொன்னேன்னு அவர் சொல்லலை. இருந்தாலும் நான் அந்த தீர்ப்பு எழுதுவதற்கு முன்னால் நான் பிரார்த்தனை செய்தேன், தியானம் செய்தேன், கடவுளை நோக்கி வேண்டினேன் என்று அவர் குறிப்பிடுகிறார். என்றால் அந்த பிரார்த்தனையில், அந்த தியானத்தில் அவர் கிடைத்த அந்த அசரீரி வாக்கு அல்லது இயற்கையின் பிரபஞ்சத்தின் ஒரு சப்தம் போல் கேட்ட ஏதோ ஒரு வாய்ஸ் தான் அவரை அந்த தீர்ப்பு எழுத வச்சதா அப்படிங்கிற சந்தேகம் எல்லாத்துக்கும் ஏற்படும். இதே தான் பிபிசியினுடைய நெறியாளருக்கும் ஏற்பட்டது. அவர் கேட்ட கேள்வியும் அதுதான். சந்திரசூட் என்ன பதில் சொன்னார்? கீழே இருக்க ரிலேட்டட் வீடியோ லிங்கில் அந்த அவருடைய பதில் முழு வீடியோ இருக்குது. அதில் பாருங்கள், நீங்கள் எல்லாம் தெரிந்து கொள்ளலாம். நன்றி.